ஹாய் guys, I'm Thomas நான் வாட்சிங் டாம் டெக் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த பைக் பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து த none other than legendary Duke 390 BS3. இது வந்து 2016 ரிலீஸ் ஆன ஒரு மோட்டர் சைக்கிள். ஓகே, லாஸ்ட்டாக BS3 கம்ப்ளைண்ட் டியூக் 390 வந்து இதுதான். ஸோ இந்த மோட்டர் சைக்கிள்ஸோட ப்ரோஸ் கான்ஸ், யாரெல்லாம் வாங்கலாம், எதுக்காக வாங்கலாம், எவ்வளோ கொடுத்து வாங்கலாம், செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் இந்த பைக்கான அவைலபிலிட்டி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம இப்போது பார்த்துடலாம் இந்த வீடியோவில். இந்த பைக்கை வந்து எவ்வளோ வருஷமாக வச்சுட்டு இருக்கீங்க, ஏன் இந்த பைக் ஸ்பெசிஃபிக்காக வந்து வாங்கினீங்க? இந்த பைக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து எதுக்குன்னா இதோட பவர். ஓகே, BS3யோட எக்ஸாஸ்ட் நோட், இதோட பவர், அதுதான் வந்து மெயின் ரீசன். ஓகே, ப்ளஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த டியூக்கை செலக்ட் பண்ணதுக்கான ரீசன் வந்து இதோட வெயிட். கம்பேர்ட் டு BS4 BS6 கம்பேர் பண்ணால் இதோட பைக் வெயிட் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 130 தான் கெப் வெயிட்டு. ஸோ இது வந்து இப்போது நான் எல்லா ஆக்சசரிஸும் எடுத்ததுக்கப்புறமே எனக்கு ஒரு 125 அப்படி தான் இருக்கும் வெயிட். இந்த பைக் வந்து யார் யாரெல்லாம் வாங்கலாம்? கண்டிப்பாக எல்லாரும் வாங்கலாம். ஓகே, அதாவது யார் யாருக்கெல்லாம் எந்த எந்த ஏஜ் கேட்டகரி, எந்த மைண்ட் செட் இருந்தால் இந்த பைக் வாங்கலாம்? பிகாஸ் நான் அந்த பைக்கை பர்சனலாக ஓட்டிருக்கேன். எனக்கு வந்து ஒரு வாட்டி ஓட்டும் போதும் வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் பைக்கில் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது இருக்கும். ஏன்னா வந்து பிரேக்கிங் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அதனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் மேபி வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் மெச்சூர்டாக ஓட்டணும், கொஞ்சம் ஆர்வ கலராக ஓட்டினா பிரச்சனை தான். ஸோ கொஞ்சம் மெச்சூர்டாக ஓட்டணும், அவ்வளோதான். ஓகே, யார் வேணால் வாங்கலாம் கண்டிப்பாக. ஸோ அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இது இல்லை, யார் வேணால் வாங்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், இந்த இந்த பேசிக்கலி இந்த BS3 டியூக்ஸ் பற்றி, நம்ம ரொம்ப லாங்லாம் போனால் இன்ஜின் வந்து ஆஃப் ஆகிடுதாமே ப்ரோ, அது என்ன ப்ரோ கான்செப்ட்? இல்லை ப்ரோ, எனக்கு இது வரைக்கும் ஆனதில்லை. நான் வந்து ஒரு 1600 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ஊட்டி டு சென்னை டு ஊட்டி போயிட்டு வந்தேன். ஸோ எனக்கு அந்த அளவுக்குலாம் எதுவுமே ஆகலை. எனக்கு ABS மட்டும் தான் ப்ராப்ளம் வந்தது, ஆஃப் ஆகுது, ஃபெயிலியர் ஆகுறது. ஸோ அந்த ABS மட்டும் தான் கண்டிப்பாக இல்லை. இந்த மாடல் ஸ்பெசிஃபிக்காக BS3 எல்லாத்துலேயுமே ABS ப்ராப்ளம் ஆகும், ABS ஃபெயிலியர் ஆகும். ஸோ பிரேக்கிங் ப்ராப்ளம் வரும். மற்றபடி இன்ஜின் ப்ராப்ளம்லாம் எதுவுமே வராது, எனக்கு தெரிஞ்சு வந்ததில்லை. ஓகே, இப்போ ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து சென்னை டு ஊட்டி வந்து போயிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாரு இந்த பைக்கில். இப்போ இவர்கிட்ட வந்து இந்த பைக்குக்கு மட்டும் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். பெட்ரோல் மட்டும் இன்னும் ஒரு 5000 ரூபாய் இருக்கும், அப் அண்ட் டவுனு, அவ்வளோதான். நான் இன்ஜின் ஆயில் மாற்றினேன். இன்ஜின் ஆயில் வந்து 1800 ஆச்சு, 1900 ஆல்மோஸ்ட், அவ்வளோதான். ஆவரேஜ் மைலேஜ் எவ்வளோ ப்ரோ இந்த பைக்? நீங்கள் 30+ ப்ரோ, ஊட்டி ட்ரிப்பில் 30+. உங்கள் எனக்கு 37 காமிச்சது. என்னோட போகும்போது நான் க்ரூசிங் ஸ்பீட் 100 அவ்வளோதான் போனேன், 100 கூட போகல. ஸோ எனக்கு போகும்போது 37 காமிச்சது. ஆனால் ஒரு 35 அந்த ரேஞ்ச் எனக்கு கண்டிப்பாக கொடுத்தது மைலேஜ் போகும்போது. ரிட்டன் வரும்போது நான் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஓட்டல. ஏன்னா வந்து புது இன்ஜின் போகும்போது வந்து பொறுமையாக போகணும் அப்படின்னாங்க. ஸோ நான் வந்து அந்த பீரியட் வந்து முடிஞ்சதுனால நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெவ் பண்ணி தான் ஓட்டினேன். ஒரு 140 160 அந்த மாதிரி வந்தேன். வரும்போது எனக்கு கொஞ்சம் ஃபியூல் அதிகமாக தான் தேவைப்பட்டது, அவ்வளோதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் இன்ஜினை வந்து ஃபுல்லாக கழட்டி ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறக்காரு. ஓகே, ஒர்க் பண்ணுறக்காரு. நார்மலாக இன்ஜின் க்ளீனிங்லாம் கிடையாது, ஃபுல்லாமே போர் பிஸ்டன் மாற்றிருக்காரு, அதுவும் வந்து இம்போர்ட் பண்ணி. அதே மாதிரி வந்து இவர் வந்து டோட்டலாக இன்ஜின்குள்ளே இருக்க பார்ட்ஸ் வந்து எல்லாமே மாற்றிருக்காரு. ஓகேவா, சில பேர் பார்த்தீங்கன்னா இன்ஜினை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போடுவாங்க, பட் அப்படி கிடையாது. இவர் வந்து அந்த கேசிங் மட்டும்தான் வந்து பழையசு, உள்ள ஃபுல்லாமே புதுசு. அது உங்களுக்கு எவ்வளோ ப்ரோ ஆச்சு உங்களுக்கு இன்ஜின் ஃபுல்லாக ரீபில்ட் பண்ணுறதுக்கு? ஃபுல்லாக ரீபில்ட் பண்ணால் எனக்கு வந்து 60,000 மேலே ஆயிடுச்சு ப்ரோ. 60K கிட்ட ஆச்சு. 60 to 65 அந்த ரேஞ்ச் ஆச்சு. ஓகே 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 ப்ரோ, 70,000 நான் செலவு பண்ணிப்பேன், 70+. ஓகே ப்ரோ. இப்போ நீங்கள் சொன்னீங்க 2016 வாங்கின பைக்குன்னு, ஓகேவா? இந்த பைக்குக்கும் இதுக்கு ப்ரீவியஸாக வந்த 2015 மாடலுக்கும் என்ன ப்ரோ டிஃப்ரென்ஸு? ஏன்னா இதுவும் BS3 தான், அதுவும் BS3 தான். டிஃப்ரென்ஸ்னால் வந்து ஸ்லிப்பர் கிளச். ஃபஸ்ட்டு ஸ்லிப்பர் கிளச்சோட வந்த டியூக் 390 இது தான் 2016 ஃபஸ்ட்டு ஸ்லிப்பர் கிளச் கொண்டு வந்தாங்க. அது இந்த வெஹிக்கிளில் தான் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ABS மாடல் வந்து மாறும். ஓகே, ஸோ அதில் வேறு ABS இருக்கும், இல்லை வேறு ABS இருக்கும், அதில் வேறு மீட்டர் இருக்கும், இதில் வேறு மீட்டர் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சஸ்பென்ஷன் கார்டு வரும். ஸோ அதில் சஸ்பென்ஷன் கார்டு வராது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த எக்ஸாஸ்ட்டில் ஒரு சின்ன மாட்ஸ் இருக்கும். ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். அந்தளவுக்கு ரொம்ப இல்லை, சேஞ்ச் ஆகிருக்கும். ரேடியேட்டர் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க டு பி கம்பேர்ட் டு 2015. 2016 வந்து ரேடியேட்டருக்கு வந்து அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ரொம்ப ஹீட் ஆகி அந்த இன்ஜின் ஆஃப் ஆகிறது வந்து 2015 13 14 15லாம் வந்து இன்ஜின் ஆஃப் ஆகும், ஏன்னா அந்த ரேடியேட்டர்னால. ஸோ இது வந்து அப்கிரேடட் ஆகி வந்த லாஸ்ட் BS3 டியூக்.
ஓகேவா? Okay, ஃபுல்லி புரியுது, புரியுது. கேடிஎம்மே வந்து ஃபுல்லாக இதை வந்து அப்கிரேட் பண்ணி என்னென்ன வந்து 2013, 14, 15 விட்ட பைக்ஸில் என்னென்ன குறை ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அது இருந்ததோ எல்லாமே வந்து 16ல வந்து rectify எல்லாத்தையுமே பண்ணி நல்லா ரெக்டிஃபை பண்ணி வந்து இந்த பைக்கை லான்ச் பண்ணாங்க. ஸோ இது வந்து கொஞ்ச நாள் தான் வந்து இந்த பைக்குமே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து BS4 வந்துச்சு. ஸோ இதோட ப்ரொடக்ஷன் கொஞ்ச நாள் தான். இது வந்து ஸ்லிப்பர் கிளச்சுன்னு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இது வந்து ஸ்டாக்காகவே ஸ்லிப்பர் கிளச்சில் வந்த ஓகே வண்டி தான். ஓகே ஓகே ஓகே. ஸோ அது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இதுக்கு நம்ம ஹாட் கிளச் போடலாம். ஹாட் கிளச் நம்ம போட்டோன்னா அது ஹாட் கிளச்னு இல்லை, அதுதான் எல்லா 200லேயும் வர கிளச் அதுதான். RC 390 BS3 2016லேயுமே அந்த கிளச் தான் வந்து, அது ஸ்லிப்பர் கிளச் கிடையாது. ஓகே அதுலேயும் நம்ம ஸ்லிப்பர் கிளச் வேணும்னா போட்டுக்கலாம். ஸ்லிப்பர் கிளச் போடுறதுனால என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, இது வந்து 35 Nm டார்க்கு தான். ஸோ 17 மாடல் BS4 வந்து 37 Nm டார்க்கு. ஓகே அது ஏன் வந்து டார்க் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா வெயிட் அதிகம், ஓகே ப்ளஸ் அதோட ஏரோடைனமிக், ப்ளஸ் அதுக்கு வந்து டார்க் வந்து 2% டார்க் அதிகமாக கொடுத்தாங்க. ஓகே இதுக்கு வந்து நம்ம ஸ்லிப்பர் கிளச் போட்டோன்னா கொஞ்சம் டார்க்கு கம்மியாக இருக்கும். ஓகே. நார்மல் கிளச் போட்டால் டார்க்கு அதிகமாக இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். என்னென்னா BS4க்கும் இதுக்கும் நம்ம கம்பேர் பண்ணால் வந்து BS4 வந்து பார்த்தீங்கன்னா 2 Nm டார்க் அதிகமாக இருந்தால் கூட இந்த வண்டி வந்து இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரைட் பை ஒயர் கிடையாது, இது வெறும் கேபிள். ஓகே இந்த கேபிள் வந்து நம்ம த்ராட்டில் கொடுக்கலனா கூட இந்த வண்டி மூவ் ஆகும். ஓகே நம்ம த்ராட்டிலே கொடுக்கலனா கூட மூவ் ஆகும். அது கொஞ்சம் த்ராட்டில் கொடுத்தா தான் மூவ் ஆகும். ஆனால் அதுவும் மூவ் ஆகும். இந்த அளவுக்கு அது பவர் இருக்காது. இதோட பவர் வந்து ஒரு ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு 80 kgs ஒரு ஒரு ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்க ப்ராப்பராக பொசிஷனில் உட்காந்து ஓட்டலைன்னா இது கொஞ்சம் டேஞ்சரஸ் இந்த மிஷின் ஓட்டுறது. 100% டேஞ்சர்ஸ் தான். ஓகே. ஸோ 80 kg, 70 kg, 60 kg, 40 kg கூட இருக்கிறவங்களாம் வச்சுருக்கிறாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்களோட மைண்ட் செட். ஓகே ஓகே ஓகே. மெச்சூரிட்டி லெவல், அவ்வளோதான். எங்கே நம்ம வந்து எப்படி ஓட்டணுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும், மற்றபடி எதுவும் இல்லை. அதான் அந்த ரைடிங் பொசிஷன் வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி IRCC மிஷின்ஸ்லாம் வந்து ஓட்டும்போது நம்மளுக்கு வந்து ரைடிங் பொசிஷன் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ரைடிங் பொசிஷன் தெரியணும். நம்மளோட பேக் வந்து இதில் வந்து ஓகே ஓகே. அப்புறமா தான் நம்ம டக் பண்ணோம். அதில் டச் ஆகி நம்ம டக் பண்ணோம். ரொம்ப டேங்கை ஒட்டி உட்காந்து நம்ம டக் பண்ணோம்னா அது ப்ராப்பரான ஒரு டக்கிங்காக இருக்காது. ஸோ இது வந்து அண்ட் வின் பிளாஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக வின் பிளாஸ்ட் வரும் கம்பேர்ட் டு நேக்கட்னால பயங்கரமான வின் பிளாஸ்ட் இருக்கும். ஓகே. ஸோ ஓகே. அதே மாதிரி வந்து பிரேக்கிங் பற்றி பேச போனால் நீங்கள் எப்படி ப்ரோ பிரேக்கிங் பண்ணுவீங்க? ஏன்னா எனக்கு ஒன் டைம் பண்ணி காட்டினீங்க, டவுன் ஷிஃப்ட் பண்ணி கியர் கட் பண்ணி அது வந்து எப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் சொல்கிறீங்களா? எப்படி ப்ராப்பராக வந்து ஒரு 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 300cc மேலே இருக்க பைக்கை வந்து எப்படி ப்ராப்பராக பிரேக் பண்ணோம், இன்ஜினுக்கும் டேமேஜ் ஆகக்கூடாது, வண்டியும் டேமேஜ் ஆகாமல் எப்படி பிரேக் பண்ணுறது? இப்போது இதோட BS4 கம்பேர் பண்ணால் பிரேக்கிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அதில் வேறு ஃபோர்க்கு, வேறு டிஸ்க்கு. ஓகே. ஸோ அது ABS மோட்டரே வேறு. ஓகே. ஸோ அது சூப்பரான வண்டி BS4 பொறுத்த வரைக்கும். இதோட அதில் பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த எக்ஸாஸ்ட் வழியாக வர்றதுனால இந்த அண்டர் பெல்லி ப்ளஸ் வெயிட்லெஸ்ன்றதுனால இது பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் தான், ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் இதோட பிரேக்கிங் ரொம்ப ஒஸ்ட்டான பிரேக்கிங் தான். நம்ம வந்து சிந்தட்டிக் பிரேக் பேட் ஃபஸ்ட்டு நம்ம அப்கிரேட் பண்ணலாம். அது ஒரு கொஞ்சம் பட்ஜெட் 2500 தான் வரும் சிந்தட்டிக் பிரேக் பேட். சிங்கிள் சைட் ஃப்ரண்ட் பிரேக் பேடு கம்பேர்ட் டு திஸ் இது வந்து ஒரு 700 வரும்னு நினைக்கிறேன் இந்த பிரேக் பேடு. இது வேஸ்ட்டு. இதுக்கு பதில் நம்ம சிந்தட்டிக் போட்டால் ஓரளவுக்கு ஃப்ரண்ட் பைக் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்சால் ரேரும் EBC ட்ரை பண்ணலாம். பட் அந்தளவுக்கு எஃபெக்ட் இருக்குமான்னு தெரில. ஸோ ஸ்டாக்கே நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் கியர் கட் பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்களோட ரைடிங் ஸ்டைல் பொறுத்து தான் வந்து கியர் கட் அவங்களுக்கு தான் கரெக்டாக தெரியும். ஸோ அது நம்ம பெருசாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நம்ம ஓட்டும்போது தான் தெரியும். அது ப்ராப்பராக பண்ணணும். ரொம்ப நம்ம டக்குன்னு உடைக்கக்கூடாது, பொறுமையாக உடைக்கலாம். டக்குன்னு உடைக்கலாம். நம்மளுக்கு எதுனா வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷன்னா மட்டும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சும்மாவே பண்ணோன்னா வந்து கண்டிப்பாக கியர் பாக்ஸ் அடி வாங்கும், கண்டிப்பாக இன்ஜின் ப்ராப்ளம் வரும், கிளச்சு போயிடும். அண்ட் உங்கள் பைக்கில் வந்து சில இடத்துல வந்து ஆஸ்தெட்டிக் வைஸில் சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. இந்த ஆரஞ்சு கலராக இருக்கட்டும், இல்லைங்க கீழே வந்து இன்ஜின் பக்கத்தில் ஒரு ஆரஞ்சு கலர் கேட் மாதிரி போட்டிருக்கீங்க. அதெல்லாம் என்னது ப்ரோ? அது எல்லாமே வந்து இம்போர்ட்டட் ப்ரோ. பவர் பார்ட்ஸ். ஓகே. டேரெக்டாக ஆஸ்திரேலியாலேருந்து வந்தது தான். ஓகே. ஸோ அது ஒரு மைனரான பவர் பார்ட்ஸ். இப்போ இதனால என்ன யூஸ்னால் வந்து இன்ஜின் வந்து அந்த ஷெல் வந்து ப்ரொடெக்ட் ஆகும். ப்ளஸ் நான் வந்து இந்த கார்டு வந்து எலிமினேட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஸோ கார்டு எலிமினேட் பண்ணதால வந்து இன்னும் கொஞ்சம் பைக் உங்களுக்கு வந்து இதாக இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்போசிவாக இருக்கும். அவ்வளோதான். ஃப்ரேம் வண்டியோட டிசைன் ஃபுல்லாக வேறு. ஸோ BS4லேயும் BS6லேயும் வந்து சிமிலர் கொஞ்சம் சேஞ்சஸ் தான் பண்ணிருப்பாங்க. மற்றபடி சிமிலர் தான், பாடி ஃப்ரேம் எல்லாமே. BS4 BS6 கரெக்டாக. ஓகே. சின்ன காஸ்மெட்டிக்
அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் சேஞ்சஸ்லாம் எதுவுமே இல்லை. பவர் தான் கம்மி பண்ண வராங்க. வண்டி அப்கிரேட் ஆக ஆக எலக்ட்ரானிக்ஸ் அதிகமாக பவர் மட்டும் கம்மி பண்ணிட்டே வராங்க. பிரேக்கிங் கொஞ்சம் எஃபிஷியன்ட் ஆக்கிட்டு வராங்க கம்பேர்ட் டு BS4. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வந்து இன்ஜின் நாய்ஸ் சுத்தமாக இருக்காது. ஸோ ஏகப்பட்ட ஃபில்டர்ஸ் கேட்ச். ஸோ டோட்டலி வேஸ்ட். ஓகே சரி, இப்போது நான் ஒரு பைக் வாங்கணும், ம் எனக்கு வந்து ஒரு 300 to 400 cc பைக்கும் ம் ஓட்டணுன்னா ம் நான் வந்து இதுக்கு போகலாமா, ம் இல்லைனா வந்து காசு போனால் பரவாயில்லப்பா ம். நான் 4 லட்சம் தர ரெடி ம் சொல்லிட்டு ம் நான் வந்து BS6 போகலாமா? ஏன்னா இது நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1 to 1.5 lakhs நல்ல கண்டிஷனில் வரும். நீங்களே சொல்லிருக்கீங்க ஒரு வாட்டி என்கிட்ட பர்சனலாக. இல்லை எனக்கு வந்து காசு நிறையா இருக்குது, நான் காசு செலவு பண்ண ரெடிப்பான்னு சொன்னால் நான் 6 போகலாமா, இல்லை இந்த மிஷினே நல்ல மிஷின் சொல்லிட்டு இதே வாங்கலாமா? உங்களுக்கு இன்ஜின் வந்து கொஞ்சம் நல்ல ரிலையபிளாக இருக்கும் இந்த இன்ஜின். பட் இதை வாங்கும்போது நிறையா பார்க்கணும், இன்ஜின் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். நீங்கள் வாங்கி ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக, ஏன்னா இன்ஜின் நல்லா இருக்காது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வண்டி லைஃப் லாங் வேணும் உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்ஜின் ரெடி பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் மெயினான விஷயம் ஏபிஎஸ் கண்டிப்பாக வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஸோ ஏபிஎஸ் நீங்கள் ரெடி பண்ணி தான் ஆகணும். அதுதான் வந்து மெயினான லைஃப் சேவர். ஸோ ஏபிஎஸ் இல்லைன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் தான் உங்களுக்கு. ஏபிஎஸ் இல்லாமல் இந்த மிஷினை வந்து ஓட்டுறதுன்றது வேஸ்ட்டு. இது ஓட்டவே கூடாது ஏபிஎஸ் இல்லாமல். ஏபிஎஸ் தான் ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு விஷயம். ஏன்னா அது வெயிட் ரொம்ப கம்மி, பிரேக்கிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு அந்த ஏரோடைனாமிக் இருக்கும். எக்ஸாஸ்ட் இருக்கிறதுனால வண்டி வந்து ப்ராப்பராக இருக்கும். அந்த எக்ஸாஸ்ட் வந்து கரெக்டான ஒரு இது இருக்கும். இது அப்படி இருக்காது, இது கண்ணா பண்ணான்னு இருக்கும். எப்படி சொல்கிறது, ரெஃபரன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், உன்னை ரொம்ப இழுக்கும். அது அந்தளவுக்கு அந்த எக்ஸாஸ்ட் வந்து அதை கொஞ்சம் வந்து கம்ப்ரெஸ் பண்ணி ப்ராப்பராக இருக்கும் அந்த வண்டி. ஒரு பிகினருக்கு அது சூப்பராக செட் ஆகும். கொஞ்சம் கேடிஎம் ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வண்டியும் செட் ஆகும். கொஞ்சம் வேணும். அதாவது நான் எப்பயுமே நான் வேகமாக தான் ஓட்டுவேன், நான் வந்து பொறுமையாலாம் நான் ஓட்ட மாட்டேன் அப்படின்ற சில பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி நீங்கள் ஓட்டுற ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு இது புதுசு. நான் வந்து இப்போ V4 V3 அந்த வண்டியிலேருந்து நான் வந்து ஒரு 390க்கு நான் இப்போ அப்கிரேட் ஆகிறேன். நான் வந்து V4 செம்ம வேகமாக ஓட்டுவேன், V3 செம்ம வேகமாக ஓட்டுவேன், 150லாம் போவேன் அப்படின்னு நீங்கள் இருக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து இந்த வண்டி எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டணும். ஸோ இது எப்போ இதோட கேரக்டர் வந்து எப்படி இருக்குன்னே தெரியாது. ஓகே, ஸோ வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு வந்து டாப்பை நீங்கள் ரீச் பண்ணுற வரைக்கும் இந்த வண்டி போய்கிட்டே தான் இருக்கும். எந்த இடத்துலையுமே ஒரு லேகு கூட கண்டுபிடிக்க முடியாது இந்த வண்டியில். சுத்தமாக லேக் இருக்காது. அதுதான் ஒரு 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 டேஞ்சரஸான விஷயமும் சொல்லலாம் கண்டிப்பாக. BS3 கம்பேர் பண்ணும்போது பிரேக் கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகும். இப்போ ஸ்பீட் பற்றி பேசும்போது இந்த பைக் டாப் ஸ்பீட் என்ன ப்ரோ? கம்பெனி கிளைம் பண்ணுறது என்ன, நீங்கள் போயிருக்கிறது என்ன ப்ரோ? 160 கம்பெனி வந்து சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு. நான் வந்து 168 போயிருக்கேன், இப்போ தான் ரீசெண்டாக ஓட்டினேன். அதுக்கு மேலே நான் போனதில்லை. இது டாப் ஸ்பீட் வந்து இது யூடியூப் ரெக்கார்ட்ஸ் 170. இது நேக்கடு ப்ரோ. ஓகே, நேக்கடுக்கு வந்து டாப் வந்து அந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே. ஸோ டாப் நம்ம எவ்வளோ ஓட்டுறோமோ அவ்வளோ நம்மளுக்கு ப்ராப்ளம் தான். பிகாஸ் இதில் வந்து ஸ்டேரிங் வந்து டேம்ப் ஆகும் பயங்கரமாக வந்து. ஸோ நம்மளுக்கு டேம்பர் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதுதான், இது வெயிட்லெஸ். இந்த மிஷின் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும்போது இந்த வெயிட்லெஸ்ஸான இன்ஜினில் எப்படி RX100 90 kgs அந்த இன்ஜின் எவ்வளோ பவர் எப்படி தூக்கும். RX100 விட இது ஒரு 3 RX100க்கு சமம். RX100 வந்து வெறும் வந்து ஒரு 14 bhp 15 bhp சம்திங் தான் ஸ்டாக் நான் சொல்கிறேன். ஸோ அதை அந்த ஸ்டாக்கு கூட கம்பேர் பண்ணும்போது வந்து இது பயங்கரமாக இருக்கும். அந்த வெயிட்டுக்காக நான் அது கூட கம்பேர் பண்ணுறேன். நம்ம RX100 கம்பேர் பண்ணுறத நம்ம RD350 கம்பேர் பண்ணலாமா? RD350 கம்பேர் பண்ணலாம். RD350 சில வண்டி 47 horsepower, சில வண்டி 43 horsepower வித் 2 cylinders. ஸோ அது வந்து 2 ஸ்ட்ரோக்கு கார்பரேட்டரு. ஸோ இதுதான் பவரு 390 தான் பவரு. ஸோ நம்ம RD350 ரெடி பண்ணால் கண்டிப்பாக RD350 தான் பவராக இருக்கும். ஸோ ப்ரோ RD350 ஒரு 70s 80s கிட்ஸுக்கு வந்து அது வந்து ஒரு சூப்பர் பைக் மாதிரி இருந்திருக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி 90s கிட்ஸ் 2K கிட்ஸுக்கு இந்த பைக் சூப்பர் பைக் மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக உங்களால் சூப்பர் பைக் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா சூப்பர் பைக்கோட ஒரு சின்ன கேரக்டரிஸ்டிக்காக இதில் பார்க்கலாம். ஓகே, புல்லிங் பவர் இருக்குல்ல கைஸ், நீங்கள் வந்து 200cc இதே பைக்கில் 200cc BS3 ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும் பார்த்தீங்களா? அதோட டபுள் மடங்கு ஃபன், டபுள் மடங்கு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஸ்பீடு வந்து இதில் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஏன்னா BS3
200 வந்து ரொம்ப டெட்லின்னு பிகாஸ் இதோட ரொம்ப அதில் ஏபிஎஸ்ஸே கிடையாது ப்ரோ. ரொம்ப லைட் வெயிட். அது வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நியூஸில், டியூக்கில் போய் இறந்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏபிஎஸ் இல்லாத காரணம் தான். ஏன்னா ஃபாஸ்ட்டாக போவாங்க, என்ன அவங்க கியர் கட் அடிப்பாங்க, ஸ்கிட் ஆகும், அவ்வளோதான், நிற்க முடியாது. இதுவே அந்த மாதிரி தான், இதுவும் அதனால தான் நிறைய ஆக்சிடென்ட் ஆகி, இதெல்லாம் பயங்கரமான ஆக்சிடென்ட் வண்டி. பயங்கரமாக ஒன் ஆஃப் த எப்படி சொல்கிறது 2016, 15, 17 இந்த டைம்லலாம் செம்மையாக ஆக்சிடென்ட் ஆகிற வண்டி. பீக்லேருந்து தான் அப்போது டியூக்குனா விழுந்தா காலி, அந்த மாதிரியான ஒரு இது தான். ஸோ அது என்ன காரணம்னா பிரேக் தான். பிரேக் ப்ளஸ் நம்மளோட மெச்சூரிட்டி. நம்ம தான் நம்மளை வந்து பாதுகாத்துக்கணும். நம்ம வந்து வண்டியை வந்து குறை சொல்கிறது வேஸ்ட்டு. நம்மளால தான் வண்டி வேகமாக போகுது. ஸோ வண்டியை வந்து குறை சொல்கிறது வேஸ்ட்டு. அதான். ஓகே 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 அதாங்க. எஸ், நீங்கள் வந்து எந்த பைக் வேணால் ஓட்டலாம், ஓகேவா? உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா வந்து அது உங்களோட ஸ்பீட் லிமிட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் இவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் தான் வந்து உங்களுக்கு இந்த பைக் கிடையாது, உங்களுக்கு டியோ எடுத்துக்கோங்க, ஸ்ப்ளெண்டர் எடுத்துக்கோங்க, ஓகேவா? எந்த பைக்காக இருந்தாலும் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியணும். ஃபஸ்ட்டு அந்த பைக்கோட கேரக்டரை ஃபுல்லாக புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? முக்கியமாக பிரேக்கிங், எவ்வளோ த்ராட்டில் கொடுத்தா எவ்வளோ வண்டி வந்து புல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு. ஸோ ப்ரோ, நம்ம வீடியோட எண்டிங்க்கு வந்துட்டோம். ஸோ எண்டிங் வரத்துக்கு முன்னாடி இந்த பைக்கோட மெயின்டெனன்ஸ் என்ன, உண்மையை சொல்லுங்கள். ஏன்னா வந்து 200 நம்ம கம்பேர் பண்ணுறவங்களுக்கு இது வந்து டபுள் மடங்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நாள் சொல்கிறீங்க என்கிட்ட. நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து 200 கூட கம்பேர் பண்ணோன்னா இதுக்கு அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ்லாம் தேவையில்லை ப்ரோ. ஓகே, வெறும் இன்ஜினால் மாற்ற போகிறோம், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் பெருசாக எதுவும் பண்ண போகிறது இல்லை. ப்ராப்பரான வண்டியாக இருந்தால் வெறும் இன்ஜினால் மாற்றினா போதும். இந்த வேறு எதுவும் ஆஷா ஓட்டுறவங்களாம் ஆஷா ஓட்டுறவங்கன்னு இல்லை, மெயின்டெனே பண்ணாமல் இருப்பாங்க பாருங்கள். செயின் லூப் கூட பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த வண்டிக்கு பயங்கரமாக தான் மெயின்டெனன்ஸ் ஆகும். BS4 கம்பேர் பண்ணால் இதுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மி, 390 சொல்கிறேன். ஸோ ஒரு 200க்கும் இதுக்கும் எவ்வளோ மெயின்டெனன்ஸ்? 200னா ஒரு 3000 வருதுன்னா இது என்ன ஒரு 4000 4500 6000 முடிஞ்சிடும் ப்ரோ. பீரியாடிக் சர்வீஸே 6000 முடிஞ்சிடும். 10K கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து சர்வீஸ் தருவீங்க. ஆமாம், 10K வந்து பீரியாடிக் சர்வீஸ். நார்மல் சர்வீஸ் 5K 1K நம்ம இன்ஜின் சேஞ்ச் பண்ணி ஆகணும் கம்பல்சரி. அது ஸோ என்ன மாற்றுவாங்கன்னா பீரியாடிக்கில் ஏர் ஃபில்ட்ரு, ஃபியூல் ஃபில்ட்ரு, ஸ்பார்க் ப்ளக்கு, அவ்வளோதான். இதுதான் வந்து பீரியாடிக்கல் சர்வீஸ் ப்ளஸ் இன்ஜின் ஆயில் மாற்றுவாங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து எவ்வளோ வந்து KTM ஷோரூம் சர்வீஸ் வந்து எவ்வளோ வந்து நம்ம இது பண்ணுறோமோ அவ்வளோ வண்டி நல்லாயிருக்கும். அதுவும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான வந்து சர்வீஸ் மட்டும் தான் நல்லாயிருக்கு. எல்லா சர்வீஸுமே சென்னையில் நல்லா இருக்குன்னு கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் வந்து இன்ஜின் எல்லாமே ரெடி பண்ணி நான் எப்பயுமே சர்வீஸ் பண்ணுறது வந்து அடையார் KTM. ஷவுட் அவுட் டு அடையார் KTM. வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வீடியோவை வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். KTM ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக, ஓகேவா? அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு யாருன்னா வந்து BS3 390 வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, சூப்பர்ப்பா உன் பைக் பற்றி ஒரு ரிவ்யூ கேட்டேன், நல்லா இருந்துச்சு, பைக்கை நல்லா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த பைக்கை யாருமே அவ்வளோ வச்சுருக்க மாட்டாங்க ரோட்டில், ஓகேவா? மெயின் விஷயம் வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதையும் மீறி ஒருத்தன் வச்சுருந்தானா அவன் எவ்வளோ பெரிய ப்ரொஃபஷ்னலாக இருப்பான், அவன் எவ்வளோ பெரிய ப்ரோவாக இருப்பான். அவன் பைக்கோட கேரக்டரை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பைக்கை வச்சிருக்கும் போது தான் நம்மளுக்கு அந்த இப்போது இந்த வண்டியை வந்து நிறைய பேர் வச்சுருக்காங்க, நிறைய பெரியவங்களும் வச்சுருக்காங்க. ஐம் ஜஸ்ட் 21 years old தான். ஸோ நிறைய பெரியவங்களும் வச்சுருக்காங்க. அந்த டைமில் வாங்கினவங்களாம் அவங்களாம் வந்து இன்னும் வரைக்கும் இந்த வண்டியை பொறுப்பாக ஓட்டுறாங்க. நிறைய ரைடர்ஸ்லாம் இருக்காங்க, ட்ராக்கில் ஓட்டுவாங்க, ரோட்லலாம் அந்தளவுக்குலாம் ஓட்ட மாட்டாங்க, அவங்களுக்கே தெரியும் இது எப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரியான ரைடர்ஸும் இருக்காங்க. ரொம்ப மெச்சூர்டாக இருப்பாங்க, ரொம்ப டீசெண்டாக போவாங்க. நான் வந்து ஒரு டியூக் 390 வச்சுருக்கேன், நான் அப்படி ஓட்டுவேன் இப்படி ஓட்டுவேன் ஸ்டண்ட்டு பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப டீசெண்டாக போகிற நிறைய பேர் இருக்காங்க. பட் கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, ரேஷாக ஓட்டுறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுதான், ரேஷாக மட்டும் ஓட்டாமல் இருந்தாலே போதும். இந்த பைக்கை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலாம். ரேஷாக ஓட்டலாம், கண்டிப்பாக ஓட்டலாம். எப்பயுமே ரேஷாக ஓட்டக்கூடாது. எந்த வண்டியாக இருந்தாலும் எப்பயுமே நம்ம ரேஷாக ஓட்டினா அது சூப்பர் பைக்காக இருந்தாலுமே கண்டிப்பாக ப்ராப்ளம் வரதான் செய்யும். அதோட ஃபுல் பொட்டென்ஷியல் நம்ம எடுக்கும்போது கண்டிப்பாக அதோட ப்ராப்ளம் வரதான் செய்யும். ஸோ நம்ம டீசெண்டாக கிராஜுவலாக மெயின்டைன் பண்ணோன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போது சில யூடியூபர்ஸ் போடுறாங்களா ப்ரோ, சென்னை டு லடாக் நான் போகிறேன், கோயம்புத்தூர் டு லடாக் நான் ஸ்டாப்பாக போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து என்ன ப்ரோ? ஏன்னா ஸ்டாப்பாக எனக்கு தெரில ப்ரோ. நான் அந்தளவுக்குலாம் லாங் ட்ரைவ் பண்ணதில்லை. என்னோடய ஃபர்ஸ்ட் லாங் ட்ரைவே நான் இதான் ஊட்டி, சென்னை டு ஊட்டி. ப்ளஸ் ஊட்டியில் கொஞ்சம் சுற்றினேன், ஒரு 350 கிலோமீட்டர்ஸ் ஊட்டியில் வந்து சுற்றினேன். ஸோ அரௌண்ட் ஒரு 1600 கிலோமீட்டர் நான் ஓட்டியிருக்கேன்
டோட்டலாக. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு 130 150 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து நான் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். ஸோ அதுக்கு மேலே என்னால் ஓட்ட முடியாது. எனக்கும் நல்லதில்லை, என் வண்டிக்கும் நல்லதில்லை. ஸோ அது என்ன வண்டியாக இருந்தாலும் 100 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்து ஓட்டுறதுன்றது நல்லது. அது சூப்பர் பைக்காக இருந்தாலுமே சரி, அதுக்கு வந்து கண்டிப்பாக ஆனால் சூப்பர் பைக்னால் ஒரு 300-200 கிலோமீட்டர்லாம் வந்து நான் ஸ்டாப்பாக போகலாம். ஏன்னா அது இன்லைன் 4 4 சிலிண்ட்ரு ப்ளஸ் வந்து அதோட எலக்ட்ரானிக்ஸ் அதோட எல்லாத்தையுமே வந்து பெருசு. அது ஒரு கார் மாதிரி. ஸோ அது வந்து நம்ம நல்லா மூவ் பண்ணலாம். பட் ஆனால் அதுக்குமே நல்லதில்லை தான். எனக்கு தெரியல, எனக்கு அது நம்பிக்கை இல்லை, நான் நம்பல ப்ரோ. அந்தளவுக்கு நான் ஸ்டாப்பெல்லாம் ஓட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல. பர்சனலாக எனக்கு தெரியல, அவ்வளோதான். ஓகே கைஸ், வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த பைக்கை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லாஸ்ட்டாக நம்ம போகிறதுக்கு முன்னாடி எக்ஸாஸ்ட் நோட்டை நம்ம வந்து கேட்டுடலாம்.